எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த ஹரிஷ்க்கு, அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீமுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அர்ஜுன் தாஸ் நல்ல நண்பராகிட்டாப்புல, கண்டினியூவாக படம் பண்ணுறபோது இதுவும் படத்தில் ஹீரோனி கூட வேணாம், அவர் யோகி பாபு இருந்தால் போதுன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. அவர் எங்கள் வீட்டு கணேசன் எங்கே போயிட்டார், வெளியே போயிட்டாரா? ஏன்னா அவர் சொன்ன மாதிரி வீட்டு கணேசன் சொன்ன மாதிரி ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம் தான் அது. ஏன்னா வீட்டுக்கு வேணால் மட்டும்தான் தெரியும், அவரால் மட்டும்தான் முடியும். ஒரு தம்மாக இருக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் தம் பிடிக்க முடியும். அதனால் அவர் தைரியமாக சொல்லிட்டு போயிட்டார். ஹரிஷை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தில் நடந்ததை பற்றி தான் எல்லாருமே சொல்கிறீங்க. ஹரிஷை பற்றி எனக்கு முதல்ல எப்பயோ தெரியும். இப்போ பாதி படமாடா, அவன் அங்கேருந்தே செட்டில் தான் பேச சொல்லுவான் எல்லாரையும். அவங்க கூட இருப்பேன். அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணப்பில் இந்த படத்தில் வந்து எனக்கு கதை சொன்னேன். என்னோடய ஆஃபீஸில் வந்து கதை சொன்னாப்புல. சொல்லும்போது நான் சொன்ன முதல் வார்த்தை ஹரிஷுக்கு வந்து, ஹரிஷ் நீ இந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ டைரக்டர் ஆகணுன்றானேன். கரெக்டாக டூரிஸ்ட் ஃபேமிலியாக அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே டைரக்டர் ஆகிடுங்கடான்னு சொல்லுவேன், அதை சப்போர்ட் பண்ணுவேன். அது வந்து நான் ஹரிஷ் நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி உன்னை வந்து இவ்வளோ பாராட்டுறாங்க எல்லோரும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உன்னை நிறைய படங்கள் நீ பெரிய பெரிய படங்கள் பண்ணணும் ஹரிஷ். இது மட்டும் இல்லை, பெரிய ஹீரோங்களுக்கும் நீங்கள் கதை பண்ணு, அங்கே விட்டுறாது, ஓரமாக அப்படி கூப்பிட்டு போ என்னையும்.